வணக்கம் ரேவி. திண்டுக்கல் மாவட்டம் என்றாலும் திண்டுக்கல் என்றாலும் அனைவருக்கும் நினைவில் வருவது பூட்டு, அதேபோல் தற்போது பிரியாணி. இதே நிலை இப்ப பொதுமக்கள் மத்தியில் திண்டுக்கல் போனா பூட்டு வாங்கலாம், அதே மாதிரி பிரியாணி சாப்பிடலாம் இருந்த நிலை தற்போது பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருந்து கொடைக்கானல் செல்லும் வத்தலகுண்டு சாலை, அதே போல் திண்டுக்கல்லில் இருந்து மதுரை செல்லும் சாலை உள்ளிட்ட சாலைகளில் இந்த சாலைகள் முக்கிய சாலைகளாக உள்ளன. அதேபோல் திண்டுக்கல் நகர் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் குட்டியப்பட்டி, பல்லவட்டி ஊராட்சி, மூங்கில்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தினம்தோறும் கேரளா, கர்நாடகா அதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு கழிவுகள் தடை செய்யப்பட்ட, தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட மாட்டு கழிவுகளான மாட்டோட ஜவ்வு, அதேபோல் குடல், கொழுப்பு உள்ளிட்டவைகளை கொண்டு இரவு நேரங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கொட்டி அதை பதப்படுத்தி காய வைத்து அரைத்து உணவுப் பொருளுக்காக கொண்டு செல்வதாக கூறுகின்றனர். நம்மோடு பேசிய அந்த நாகராஜன் என்பவர், அந்த கம்பெனியை நடத்தி வரும் நாகராஜன் என்பவர் பல ஏக்கர் பரப்பளவில் இது போன்ற மாட்டு கழிவுகளை கொட்டி பதப்படுத்தி பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வருகிறார். இவர் மேலும் கூறும் பொழுது கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் அதேபோல் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படுவது வழக்கம். இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக உள்ளனர். திண்டுக்கல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தெரியும். அதேபோல் இங்குள்ள விஜஓ, ஆர்ஐ, தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தெரியும். பல்லவட்டி ஊராட்சி, அடியனூத்து ஊராட்சி உள்ளிட்ட ஊராட்சி அதிகாரிகளுக்கு அனைவருக்குமே தெரிந்துதான் நாங்கள் செய்கிறோம் என்று கூறுகின்றனர். பக்கத்தில் நிலாநகர், பல்லவட்டி, சின்ன பல்லவட்டி, பெரிய பல்லவட்டி, குட்டியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் இவர்களுக்கு நிலத்தடி நீருக்காக மூங்கில்குளம் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட குளங்களும் உள்ளன. இங்கு தொடர்ந்து பதப்படுத்தும் அந்த ஜவ்வு மற்றும் கொழுப்புகளில் இருந்து வரும் தண்ணீரானது நிலத்தடி நீரில் கலந்து ஏற்கனவே தோல் தொழிற்சாலையால் தண்ணீர் மாசடைந்து விட்டது என்று கூறி சுமார் 10 வருடங்களுக்கு மேலாகவே தோல் தொழிற்சாலை நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்து இந்த கொழுப்பு மற்றும் ஜவ்வு மாட்டு கழிவுகளை பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர் முற்றிலுமாக அழிந்து விட்டது. அதேபோல் அப்பகுதியில் துர்நாற்றம் அதிக அளவில் வீசி வருகிறது. இந்த மாட்டு கழிவுகளை அருகேயே பன்றி, நாய் உள்ளிட்ட விலங்குகளும் தின்று வருகிறது. இதை அரைத்து பல்வேறு உணவுகளுக்காக கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. தூரம்பருப்பு உள்ளிட்ட பயிர்களுக்கும் இதை கலப்படம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இங்கு அந்த நாகராஜன் என்பவரிடம் கேட்டால் நீங்க உள்ளே வாங்க மிஷின்லாம் நாங்கள் பாருங்கன்றாங்க. ஆனா அந்த இடத்தை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த துர்நாற்றமும் மும்மட்டலும் ஏற்படுகிறது. மேலும் சுற்றுலா செல்லும் பயணிகள், மதுரை செல்லும் பயணிகள், தேனி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் வத்தலகுண்டு சாலை, மதுரை சாலையில் வாகனத்தை நிறுத்தினாலே குழந்தை முதல் பெரியவர் வரை வாந்தி எடுக்கும் சூழ்நிலை வரும். இதற்காகவே திண்டுக்கல் வந்தாவே ஏதோ ஒரு வாடை அடிக்குது, குமட்டல் வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, சுகாதாரத்துறை, உணவுத்துறை அனைவரும் கண்ணை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு நமது சத்தியம் தொலைக்காட்சியில் இது போன்ற செய்தி ஒளிபரப்பப்பட்ட போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது இது நிரந்தர நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் கொண்டு வருவதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக திண்டுக்கல் மக்களையும் திண்டுக்கல் சுற்றுப்புற நிலத்தடி நீரையும் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். ரிபி.